ஹாய்மா, இன்னையோட கிளாஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 10th மேக்ஸில் உள்ள 8th சாப்டர் ப்ராபபிலிட்டி செக்ஷன் எக்ஸாம்பிள் 8.24 கொஷின் பார்த்துக்கலாம். A game of a chance consisting of spinning an arrow which is equally likely to come to rest pointing to one of the numbers 1, 2, 3, 2 up to எது வரைக்கும் 12 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. What is the probability that it will point to number 7, ரெண்டாவது வந்து a prime number and a composite number. என்னென்னா ஒரு ஸ்பின்குள்ளே கேம் இருக்குது. இந்த மாதிரி சர்க்கிளாக இருக்கும், அதை ஸ்பின் பண்ணி விட்றது. அந்த ஏரோ வந்து எதில் வந்து நிற்கிது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேம்லாம் நம்ம விளாண்டுருப்போம். அதே கேம் தான் இங்கே ப்ளே பண்ண போகிறோம். பாருங்கள், நம்பர்ஸ் வந்து எதுக்குள்ளே இருக்குன்னா 1 to 12 வரைக்கும் இருக்குது தான். இப்போ எதுக்கு ப்ராபபிலிட்டி ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க? நம்பர் 7க்கு அந்த ஏரோ மார்க் வர்றது ஒரு ப்ராபபிலிட்டி ஃபைன் பண்ணணுமா, ரெண்டாவது ப்ரைம் நம்பர் வர்ற மாதிரி ஃபைன் பண்ணணுமா, மூணாவது வந்து காம்போசிட் நம்பர் வர மாதிரி ஃபைன் பண்ணணுமா? ஓகேவா? ஃபஸ்ட்டு சாம்பிள் ஸ்பேஸ் என்னென்னு எடுத்துக்கலாம். 1லேருந்து 12 வரைக்கும் அவங்களே சொல்லிட்டாங்க. அப்போ 1லேருந்து 12 வரைக்கும் வருது. அப்போ எனக்கு அது நம்பர் ஆஃப் சாம்பிள் ஸ்பேஸ் என்ன, எனக்கு 12. ஓகே, இதோட முடிஞ்சது. நெக்ஸ்ட் வந்து என்ன, இப்போ கொஷின் டேரெக்டாக போயிடலாமா? எதுக்காக ப்ராபபிலிட்டி ஃபைன் பண்ணுறது? நம்பர் 7ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ A is equal to 7 சொன்னனால டேரெக்டாக N of A is equal to வந்து எனக்கு 1. இப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் A ஃபார்முலா போட்டு கண்டிப்பாக எழுதுங்க. ஃபார்முலா தான் மெயின். அப்போ N of A divided by N of S which is equal to 1/12. நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா, ஃபார்முலா தான் தெரியுமா, அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் நம்மளுக்கும் தெரிஞ்சிருக்கா, எதுக்கு அதெல்லாம் ஒரு ஸ்டெப்பை போட்டு வேஸ்ட்டு எழுதிட்டு அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் கண்டிப்பாக மார்க் வந்து இந்த ப்ராபபிலிட்டியில் இந்த ஃபார்முலா தெரிஞ்சிருந்தால் கண்டிப்பாக எழுதுனா தான் அதுக்கு மார்க் போடுவாங்க. ஓகேவா? அப்போ என் ஃபார்முலா போட்டுட்டு நம்ம ஆன்சர் எழுதிக்கலாம். இதோட ஃபஸ்ட் கொஷின் முடிஞ்சது. செகண்ட் கொஷின் பாருங்கள். ப்ரைம் நம்பர் என்னப்பா சொல்லுங்கள்? 1 and itself. அதாவது ஃபஸ்ட் டேபிள் இது நல்லா காமனாக ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப சிம்பிளான மெத்தடில் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட் டேபிள்லேயும் போகணும், இன்னொன்று அந்த நம்பர் இன்னொன்று அந்த டேபிள்லேயும் போகணும். இப்போ ஃபஸ்ட் நம்பர் மல்டிப்ளை இப்போ 2 எடுத்துக்கோங்களேன். 2 வந்து ஃபஸ்ட் டேபிளில் வரும், செகண்ட் டேபிளில் வரும். வேறு எந்த டேபிளில் வருமா? வராது. அப்போ 2 எடுத்துக்கிறேன். 3 பாருங்கள், ஃபஸ்ட் டேபிளில் வரும், செகண்ட் டேபிளில் வருமா? வராது. 3 தேர்ட் டேபிளில் வருமா? வரும். வேறு டேபிளில் வருமா? வராது. இப்படி தான் கண்டுபிடிக்கணும் ப்ரைம் நம்பர். நிறைய பேர் ப்ரைம் நம்பர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுனே தெரியாமல் இருக்குது. ரொம்ப சிம்பிளான மெத்தடில் இப்போ சொல்லி கொடுத்துருக்கேன். 1 and itself இதுதான் மெயின். சரியாப்பா? 2, 3, 5, 7, 11. ஏன் 11ஓட நிப்பாட்டியிருக்கேன்? இங்கே எனக்கு சாம்பிள் ஸ்பேஸ் கொடுத்ததே எனக்கு 12 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அதனால 11 வரைக்கும் நிப்பாட்டிட்டேன். ஓகேவாப்பா? அப்போ இது என்னோட B வந்து என்னது, எனக்கு N of B which is equal to 5. அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் B which is equal to N of B divided by N of S which is equal to 5/12. இதை என்னோட ஆன்சர். இது கேன்சல் பண்ண முடிஞ்சுன்னா பண்ணலாம், இது கேன்சல் பண்ண முடியாதனால ஸோ அப்படியே விட்டுட்டேன். ஓகேவாப்பா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், தேர்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? ஏ காம்போசிட் நம்பர். மூணாவது காம்போசிட் நம்பர் என்ன? ப்ரைம் நம்பர் எழுதுறப்போ மிச்சது எல்லாமே காம்போசிட் நம்பர் தான். ப்ரைம் நம்பர் போக மிச்சம் இருக்கிற எல்லாமே காம்போசிட் நம்பர். காம்போசிட் நம்பர் என்னது? இங்கே பாருங்கள், 2, 3க்கு அப்புறம் வந்து 4 வரும். 5 எழுதியாச்சு, 6, அப்புறம் 7 இங்கே இருக்குது. அப்போ 8, 9, 10, இங்கே 11 இருக்குது. அப்போ 10க்கு அப்புறம் 12. ஓகேவாப்பா? இதுதான் காம்போசிட் நம்பர். ப்ரைம் நம்பர் மட்டும் நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கிறோம். 1 and itself. ஓகேவா? 1 and itselfனாலே ப்ரைம் நம்பர் தான். காம்போசிட் நம்பர்னால் 1, 2 எந்த டேபிள்ஸில் நிறைய தடவை வரலாம். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட் டேபிளில் 4 எடுத்துட்டிங்கன்னா ஃபஸ்ட் டேபிளில் வரும், செகண்ட் டேபிளில் வரும், 4th டேபிளையும் வரும். சரியா? 6 எடுத்துட்டிங்கன்னா 1 டேபிளில் வரும், 2 டேபிளில் வரும், 3 டேபிளில் வரும், 6 டேபிள்லேயும் வரும். ஓகேவா? இந்த மாதிரி தான் இதுதான் காம்போசிட் நம்பர். ப்ரைம் நம்பர் மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டானா காம்போசிட் நம்பர் தன்னால நம்ம எழுதிடலாம். ஓகேவாப்பா? அப்போ அதுக்கு N of C வந்து எனக்கு என்னது, இதில் டோட்டல் நம்பர் ஆஃப் C வந்து எவ்வளோ இருக்குது? 6 இருக்குது. அப்போ P of C வந்து N of C divided by N of S. அப்போ 6/12. 6 வந்து எனக்கு கேன்சல் பண்ணிக்கலாமா? 1/2ன்னு எழுதிக்கலாம். 1 2 is 2, 1 6 is 6, 2 6 are 12 எழுதிக்கலாம். ஓகேவாப்பா? இதுதான் என்னோட ஆன்சர். ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய பேர் ப்ரைம் நம்பர் காம்போசிட் நம்பர்னாலே நம்ம இந்த சம்மெல்லாம் விட்டுரும். அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, தேங்க்யூ.